தோகைமலை கோவை மாவட்டத்தில் பலரும் அறியப்படாத ஒரு சிறுமலை. இது காரமடையிலிருந்து ஆனைக்கட்டி செல்லும் சாலையில் சீலியூர் எனும் ஊரில் அமைந்திருக்கிறது. இந்த மலையின் மத்தியில் ஒரு ஆஞ்சநேயரும் மலையின் உச்சியில் ஒரு சிறு அரங்கநாதர் கோயிலும் இருக்கிறது. இந்த மலையின் அமைப்பு எனக்கு பழைய ஓதிமலையையும் வெள்ளிங்கிரி மலையின் முதல் மலையையும் ஞாபகப்படுத்தியது. இங்கு ஆட்கள் அதிகம் வருவதில்லை போலும். படிகள் முழுவதும் புதர் மண்டி கிடந்தது. கீழே வரும்பொழுது ஜாகிரதையாக வர வேண்டும். வழியில் ஒரு புற்றுக்கண்ணும் இருக்கிறது. இந்த மலை முழுவதுமாக படிக்கட்டுகள் அல்லாமல் ஆங்காங்கே சமவெளியும் இருக்கிறது. ஆனால் அடிவாரம் முதல் உச்சி வரையில் நல்ல பாதை. இங்கு வருவதற்கு அதிகாலை வேளையோ அல்லது மாலை வேளையோ சிறந்தது. இந்த கோவிலில் சனிக்கிழமைகளில் மட்டுமே பூஜை நடைபெறுகிறது. மேலே ஏற ஏற நமது கண்களுக்கு இயற்கை காட்சிகள் வெகுவாக விருந்தளித்து கொண்டே வருகிறது. இது நீலகிரியோ வால்பாறையோ அல்ல, நமது கோவை காரமடைதான். மேகமூட்டத்திற்கு உள்ளேயே நாம் சென்று விட்டோம். காலை வேளைகளில் இந்த மலையேற்றம் நமக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சியை அளிக்கிறது. வெயில் வருவதற்கு முன்பாகவே ஏறி இறங்கி விடுவது நல்லது. இங்கே பலர் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று சனிக்கிழமை ஆதலால் கோயில் திறந்திருக்கிறது. பூஜையும் நடைபெற்றிருக்கிறது. சிறிய கோயில் மலை உச்சியில். அதன் உள்ளே சென்றோமானால் இங்கு அரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த கோயிலின் உச்சியிலிருந்து பார்த்தால் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காட்சி. ஒரு புறம் நீலகிரி, ஒரு புறம் ஆனைக்கட்டி, மற்றும் ஒரு புறம் பாலமலை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள். ஆட்கள் வெகுவாக வருவதில்லை என்றாலும் இங்கு குப்பை கூளங்களை கண்டது மனதிற்கு சிறிது வருத்தம் அளிக்கிறது. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம்.